டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்து நம்ம எக்ஸாம் ஃபீஸாக இருந்தாலும் சரி, செமஸ்டர் ஃபீஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டில் நம்ம க்யூவில் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. சென்டர்ஸில், ஜெராக்ஸ் சென்டர்ஸில் அங்கே நிறைய சார்ஜஸ் உங்களுக்கு வந்து பே பண்ணுற வேண்டியதாக இருக்குது. பர்சன்டேஜ் போட்டுலாம் சார்ஜஸ் வாங்குகிறாங்க. நீங்கள் ஃபோனை கையில் அவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து எக்ஸாம் ஃபீஸும் பே பண்ணி வந்து கற்றுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம் ஃபீஸாக இருந்தாலும் செமஸ்டர் ஃபீஸ் இருந்தாலும் சேம் மெத்தட் தான். உங்களுக்கு அந்த மெத்தடை வந்து சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட்டு நம்முடைய பேங்க்கில் வந்து தேவையான பணம் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அந்த பணம் வந்து நம்ம ஜிபேயாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீப்பாக பே பண்ணி முடிச்சிடலாம். அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எந்த கார்டாக இருந்தாலும் கார்டு கொஞ்சம் சார்ஜஸ் வரும். ஓகேவா? ஸோ பேசிக் திங் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சைட் அட்ரஸ், நம்ம காலேஜ் சைட் அட்ரஸ்ஸு. இது எந்த காலேஜுக்கும் காமனான ப்ராசஸ் தான். பட் இது வந்து ஜேபாஸ் காலேஜுக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வெப்சைட் அட்ரஸ் வந்து ஜேபாஸ் http jbas ஆன்லைன் அப்ளிகேஷன் jbascollege.edu.in அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த காலேஜ் அட்ரஸை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அல்லது கூகுளில் போயிட்டு ஜேபாஸ் காலேஜ் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் அப்படி கொடுத்தாலுமே இந்த லிங்க்குக்கு வந்துடும். ஸோ இந்த லிங்க்கில் வந்து இந்த லாகின் போர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு 2 வேணும். ஸோ வாட் இஸ் த யூசர் நேமு? நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் உங்களுடைய எஸ்எம்எஸில். எல்லோரும் மெசேஜ்னால் வாட்ஸ்அப் தான் பார்க்குறீங்க. எஸ்எம்எஸில் மெசேஜ் வந்து சாஃப்ட்வேர்லேருந்து வந்திருக்கும். அந்த மெசேஜில் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் த அப்ளிகேஷன் நம்பர். ஸோ அதுதான் வந்து யூசர் நேமாக நீங்கள் யூஸ் பண்ணி ஃபீஸ் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மாதிரி இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் பிசிஏனால் 26th இயரு ஆஃப்டர்நூன் காலேஜ் யூஜி பிசிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கே 4 டிஜிட் நம்பர் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது பிசிஏக்கு அப்ளை பண்ணுற எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த 7 டிஜிட்டும் வந்து காமனாக இருக்கும். இந்த லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் தான் வேரி ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து யூசர் நேம். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும்போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பர் தான் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு வேண்டியது. வெப்சைட் அட்ரெஸ்ஸு, யூசர் நேம், உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து ஃபோன் நம்பர். ஓகேவா? இதை கொடுத்த உடனே அந்த சைட்டில் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். நான் இப்போ வந்து கூகுள் குரோமில் வந்து டைப் பண்ணிட்டேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் நான் போட்டுட்டேன். ஸோ இது வந்துருச்சு. வந்த உடனே நமக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இதை க்ளோஸ் பண்ண உடனே அடுத்த ஸ்க்ரீன் வரும். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி காலேஜோட வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் லாகின், யூஜி, இப்போ தான் நியூ அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு இது, யூஜிக்கு இது, பிஜிக்கு இது, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாகின்னு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு லாகின்னு. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் அந்த காலேஜுக்கு என்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து fee/registered applicant அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் யூஜி ஸ்டூடெண்ட் லாகின் வழியாக போய் நீங்கள் எல்லா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து நியூ அப்ளிகண்ட்டாக இருந்தால் நியூ அப்ளிகேஷன் போடுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுவீங்க. யூஜிக்கு இது, பிஜிக்கு இது. இது வந்து பிஜி ஸ்டூடெண்ட் ஆனதுக்கப்புறமா லாகின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் காலேஜுக்குள்ளே ஜாயின் போனதுக்கப்புறமா உள்ள ப்ராசஸ். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஃபீ ரெஜிஸ்டர்ட் அப்ளிகன் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஓகேவா? அது என்ன பேஜ் அப்படின்னு சொன்னால் இதுதான் அந்த பேஜ். ஓகேவா? ஸோ இந்த பேஜில் வந்து அட்மிஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இந்த பேஜில் தான் 2 இன்ஃபர்மேஷன் கேட்குது. என்னெல்லாம் கேட்குது? அப்ளிகேஷன் நம்பர், இதுதான் யூசர் நேம். அடுத்தது பாஸ்வேர்டு வந்து மொபைல் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்தோம் இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன் 2 இன்ஃபர்மேஷனும் இது 2 தான் வந்து உள்ளே லாகின் பண்ணக்கூடிய யூசர் நேமும் பாஸ்வேர்டும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அதை வந்து என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ண உடனே சப்மிட் கொடுப்பீங்க. இந்த சப்மிட் பட்டனை கொடுத்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு போகும். ஓகேவா? அந்த ஸ்க்ரீன் தான் வந்து உங்களுடைய பேமெண்ட் ஸ்க்ரீன். ஓகே. ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டும் யூசர் நேமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகும், உங்களுடைய நேம் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த இடத்துல பக்கத்தில் டேஷ்போர்ட் பக்கத்தில் பே நவ் ஆப்ஷன் வரும். இந்த பே நவ் ஆப்ஷன் எப்போ வரும்னா
உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் செக் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இந்த பேனோ ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஸோ இதை பேனோ கிளிக் பண்ணுறீங்க. இந்த பேனோ கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு போயிடும். வாட் இஸ் த பேமெண்ட் ஸ்க்ரீனு? உங்களுடைய பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டில் பண்ணலாம், டெபிட் கார்டில் பண்ணலாம், நெட் பேங்கிங்கில் பண்ணலாம், பேலன்ஸில் பண்ணலாம். இப்போ நான் லேப்டாப்பில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஜிபே ஆப்ஷன் காமிக்கல. மொபைலில் பண்ணால் ஜிபே ஆப்ஷன் காமிக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஜிபே ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பே நவ் கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எப்படி ஜிபே நார்மலாக பண்ணுவீங்க அந்த ஸ்க்ரீனுக்கு போயிடும். நீங்கள் இந்த அமௌண்ட்டோடு சேர்ந்து போயிடும். இது வந்து இந்த கோர்ஸுக்குள்ளே ஃபீஸ். ஓகேவா? பிசிஏவோட ஃபீஸு. ஸோ இந்த அமௌண்ட்டோட கொஞ்சம் பேமெண்ட் சார்ஜஸ் 10 ரூபா தான் அந்த மாதிரி தான் வரும் ஜிபே பண்ணும்போது. அந்த சார்ஜஸ் சேர்த்து ஜிபே ஸ்க்ரீன் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா? இப்படி இல்லைன்னா ஜிபே எங்கிட்ட ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் என்ன வச்சுருக்கீங்களோ அதை கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த ஆப்ஷன்ஸ் இந்த பக்கத்தில் வரும். ஸோ பேங்க் நேம் என்ன, உங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ நம்பர் என்ன, அதோடைய எக்ஸ்பைரி டேட்டு, அதோடைய சிவிவி எல்லாமே கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ் இது ஃபுல்லாகவே வரும். ஸோ எதில் பே பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு பே நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். இந்த பே நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் என்ன பண்ணும், ஒரு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இந்த பேஜில் வந்து என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் அதாவது அந்த பேமெண்ட் கேட்வேயோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன ஆப்ஷனோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஜிபே என்ன ஆப்ஷன்னாலும் போயிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு நார்மலாக அப்படியே சுற்றிட்டே இருக்கும். அப்போ முடித்த உடனே அந்த அமௌண்ட்டு உள்ளே இருந்தது எந்த எரரும் இல்லைன்னா ஃபீ பேமெண்ட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுடைய லாகின்க்கு வந்து பில்லு போயிடும். ஸோ எந்த லாகின், அகெயின் த சேம் லாகின் தான். இப்போ நீங்கள் உள்ளே நம்ம வந்தோம் இல்லையா, இதே லாகின் தான். ஸோ ஃபீ பே பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த லாகினில் போய்ட்டு அதே மாதிரி அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து என்ன இருக்குன்னா பிரிண்ட் ரெசிப்ட் வரும். இங்கே வந்து பேனோ ஆப்ஷன் வர்ற மாதிரி அப்போ என்ன ஆகும்னா பிரிண்ட் ரெசிப்ட்னு ஆப்ஷன் வந்து மாறிடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில் டிஸ்பிளே ஆயிரும். நீங்கள் அந்த பில்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் ப்ராசஸ்ஸு. நீங்கள் சென்டரில் போய் க்யூவில் நின்றுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அது மாதிரி நிறையா பில் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணாமல் சிம்பிளாக இந்த மாதிரி உங்களுடைய ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பேமெண்ட் தான் அந்த ஹோல் செமஸ்டருக்கும் ஆகும், ஹோல் இயருக்குமே ஃபீஸ். அதாவது எல்லா செமஸ்டரும் 6 செமஸ்டர் ஃபீஸும் சரி அல்லது எக்ஸாம் ஃபீஸ் எதாக இருந்தாலும் இது வழியாக தான் பே பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பேமெண்ட்டை கற்றுக்கோங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.